கிடைச்சதாலேயோ Oh my God. ஓகே, நாங்கள் கர்த்தருக்குள்ளே எங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது, கவலைகள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, எத்தனையோ தேவைகள் இருக்குது. ஆனாலும் நாங்கள் கர்த்தரிடத்திலே வரும்போது இன்றைய நாளிலே அந்த எல்லாவற்றையும் அவரிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். We could face many problems, sickness, disease in our life, but Jesus Christ is our Redeemer. He has redeemed from everything. ஆமென், Amen. ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் ஒரு காரியத்தை யோசிப்போம். நாங்கள் இப்போ ஆகஸ்ட் மாதத்திலே 2025 ஆகஸ்ட் மாதத்திலே வந்திருக்கிறோம். So we have come to month of August 2025. 2025 ஆண்டு ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கர்த்தர் எங்களுக்காக எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். So in 2025, from January to August, God has done many good things in our lives. நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நீங்கள் நினைத்தீங்களா ஜனவரியில் எப்படி செய்கிறார், பிப்ரவரியில் எப்படி செய்கிறார், எனக்கு வீடு கிடைச்சது, எனக்கு ஒர்க் கிடைச்சது, எனக்கு போனஸ் கிடைச்சது, எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சது, எனக்கு அப்படியாக எவ்வளவோ. நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனோம், நாங்கள் அங்கே போனோம், நாங்கள் இங்கே போனோம், இங்கிலாந்து, அப்படியாக நிறைய காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. If we think about every month the God's blessings in our life, you can go on saying we got new house, we got license, and go on continuously. ஆனாலும் நாங்கள் இந்த 8 மாசத்திலே கர்த்தருக்காக என்ன செய்தோம் என்று யோசித்து பார்ப்போம். But if we think about ourselves, what we have done for God, நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 10 நிமிஷம் நாங்கள் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் என்ன எங்களுக்கு செய்தீர் ஜனவரியில், நான் ஜனவரியில் உமக்கு என்ன செய்தேன். ஆண்டவரே, பிப்ரவரி மாதத்தில் நீர் எனக்கு செய்தீர், நான் என்ன செய்தேன். 8 மாதத்திலே கர்த்தர் எங்களுக்காக என்ன செய்தார், நாங்கள் கர்த்தருக்காக என்ன செய்தோம் என்று சொல்லி நாங்கள் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் தலைகளை சாய்த்து நாங்கள் யோசித்து பார்ப்போம். Let us everyone so stand to our feet and let's meditate and think in our heart what we have done for the God goodness we experienced every month, every day. So let us bow our heads, close our eyes, and meditate, think, speak in your heart with God. ஆமென், Amen. நாங்கள் ஜெபிக்கிற பொழுது, நாங்கள் நினைக்கிற பொழுது, ஆண்டவரே நீர் இது செய்தீர், நான் இது செய்ய வேண்டும், ஆனால் எனக்கு செய்ய முடியவில்லை, இதனால் எனக்கு செய்ய முடியவில்லை, இதனாலே நான் இதை செய்ய இயலாமல் போய்விட்டது, இப்படியாக பல காரியங்கள் எங்களோட மனதில் வரும். So when we go on meditating on God's goodness and what we have done for Christ, what we have done for God, maybe thoughts are arising in you. Oh, Father, we could not do this. Because of this, I could not do this for you. So those kind of thoughts may arise in your heart right now. ஆனாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நாங்கள் இந்த செய்ய முடியாமல் விட்ட காரியங்கள் என்ன, அந்த செய்ய முடியாமல் இருந்த தடைகள் என்ன, அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஜெயம் கொண்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய இந்த 4 மாதத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானிப்போம். So in the month of August, let us take a decision in our heart. Whatever we fail to do for Christ, let us take a decision that in the month of August, we are going to do great things for God. ஆமென், Amen. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு காரியம் கடந்த கிழமையிலே பாஸ்டர் கிறிஸ்தாந்தஸ்
அன்பை பற்றி சொல்லியிருந்தார். Last week, Pastor Krishnatha shared about the love of the Lord. நேற்றைய நாளிலும் நாங்கள் அந்த ஃபியூனரல்ல போயிருந்த பொழுது அதே காரியத்தை அந்த மகள் இறந்த அந்த பாஸ்டர் ஜேக்கப் அந்த காரியத்தை அவர் திரும்ப சொல்லியிருந்தார். Even in yesterday as we attended the funeral, the Pastor Jacob shared the same thing about God's love. நாங்கள் இந்த பைபிளிலே ஒரு காரியத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி. We can read in the scripture in 1 Corinthians chapter number 13, verse 13, faith, hope and love, but than everything, love is the first. ஆகவே நாங்கள் இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்காக அன்பு செலுத்தக்கூடியதாக, கர்த்தருக்காக நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தக்கூடியதாக, இந்த இடத்துல மட்டுமல்ல எங்கு போனாலும் நாங்கள் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக, அந்த அன்பை நாங்கள் மற்றவருக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். Therefore, let us pray and decide to love each other and to increase in the love of God and the people who share the love of God with others. So let us change. அல்லேலூயா. Hallelujah. நாங்கள் இந்த புதிய மாதத்திலும் அப்படியான ஒரு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி எங்களை மாற்றி அமைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. So let us pray in this new month, may God help us to change the person of love whom God wants us to be. அது மட்டுமல்ல, நாங்கள் என்ன காரியம் செய்ய போனாலும், எங்களுடைய வீட்டு காரியமாக இருந்தாலும், எங்களுடைய வேலை காரியமாக இருந்தாலும், எங்களுடைய சபை காரியமாக இருந்தாலும், ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால்தான் நாங்கள் எல்லா காரியத்தையும் சரியாக செய்ய முடியும். And also we must understand whatever the things we do in our workplace, in the church activities, whatever the activities we do, it can be successful or it can be fruitful if only the Holy Spirit lead us. ஆமென். அது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது. நாங்கள் வீட்டில் ஒரு வேலை செய்யும் பொழுது ஒரு சிஸ்டம் இருக்கிறது. காலையில் எழும்பினால் இப்படியான காரியங்கள், அதே போல் வேலைக்கு போனால் இதை முடிக்கணும் சிஸ்டம். அதே போல் சபையிலும் பாசக்கு சார்ந்த ஒரு சிஸ்டத்தை எங்களுக்கு போட்டுக்கிறார். அந்த சிஸ்டத்துக்குள்ளாக நாங்கள் காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் எங்களை அந்த சிஸ்டத்துக்குள்ளாக கொண்டு நடத்த வல்லவராய் இருக்கிறார். And also I would like to remind and emphasize there should be a system in our life, an order, a discipline in our workplace, even in our home daily activities. There is a system, same like even in the church. Pastor Krishnatha has introduced a system. So when we obey the system and the follow, the Holy Spirit will lead you and guide you. சில வேளை இந்த சபையில முதல் எங்களுக்கு அந்த சிஸ்டம் இல்லாதபடினால எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நாங்கள் சிஸ்டத்துக்குள்ளாக வீட்டிலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ நாங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ளாக போகிற போது, சபையிலேயும் அப்படியான காரியங்களை நாங்கள் செய்கிற பொழுது கர்த்தர் எங்களை பெரிதான காரியங்களை செய்ய உதவி செய்வாராக. So when we dedicate ourselves into the system, maybe it can feel sometimes uneasy, but when we dedicate ourselves, then God will do great things through us. எனக்கு கஷ்டமாக இருந்தது சிஸ்டத்துக்குள்ளால போகும்பொழுது. இந்த சபையில நாங்கள் என்ன செய்துட்டு ஓடுற மாதிரி, ஆனாலும் இந்த சிஸ்டத்துக்குள்ளால போகும்பொழுது நாங்கள் சில காரியங்களை கண்டுபிடிக்க சரியான முறையில் செய்ய கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார். Even personally myself, I found difficult when to go through a system, but when I gave up myself, Holy Spirit revealed us certain things for us to be joyful. ஆகவே நாங்கள் இந்த நாளில் எல்லாருமாக அன்பாக ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக 4 மாதத்திலும் நாங்கள் இந்த 8 மாதத்திலே நாங்கள் செய்ய முடியாத காரியங்களை இந்த 4 மாதத்திலும் டிசம்பருக்கு முன்பாக நாங்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபத்தோடு இந்த ஆராதனையை ஒப்பு கொடுப்போம். So let us dedicate this service, children of God, as we decide and to love each other and whom we have decided that we will do all the things that we failed to do in all these months, in the balance 4 months, deciding that we will do it for God. அன்பும் இரக்கம் தருமை பிதாவே, இந்த நேரத்தை நாங்கள் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. So let us pray. Our Father, Lord God, we dedicate this time in your presence to your hands. ஆண்டவரே, நாங்கள்
ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தக்கூடியதாக, ஒருவரை ஒருவர் நாங்கள் தேற்றக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவரே ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த இடத்தில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். Lord, help us to love each other. Help us to assist, to help each other in Christ Jesus. இந்த சபையில மட்டுமல்ல ஆண்டவரே, வெளியிலே எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்களோடு இருக்கிறார்கள். அவர்களையும் அன்பு செலுத்த, அவர்களை மும்மாண்டையிலே கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Not only in the church, Father, even outside there are many people are wandering without your knowledge, without believing you. So help us to bring them also into your presence, into your church by loving them. ஆண்டவரே, இந்த நேரத்தை உமது பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. நாங்கள் அன்பாக, நாங்கள் ஒன்றாக ஆண்டவரே சந்தோஷமாக உமது ஆவிக்குள்ளாக இந்த இடத்திலே ஆண்டவரே உம்மை துதிக்க, ஆண்டவரே உமது வசனத்தை கேட்க, உமக்கு காணிக்கை கொடுக்க ஆண்டவரே, எல்லாம் அது மட்டுமல்ல ஆண்டவரே, புதிதான காரியங்களை ஆண்டவரே, புதிதான மினிஸ்ட்ரி ஆண்டவரே, ஹிந்தி மினிஸ்ட்ரியை நாங்கள் தொடங்க, இப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளில் நீர் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். As we dedicate this time unto your feet, Father, help us to be joyfully praise you, joyfully listen to your word, joyfully bring our offerings unto you. And also the new ministry which we are going to begin, the Hindi ministry, that is also we pray that you will lead us and guide us and bless us. ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே வர முடியாமல், இந்த நேரத்திலே வந்தும் வராமல் இருக்கிற வியாதிகளோடு இருக்கிற, கஷ்டங்களோடு இருக்கிற, பிரச்சனையோடு இருக்கிற உபதிரையும் அது பாதத்திலே வைக்கிறோம். And also we dedicate the people who are unable to attend the service and who are sick today without attending the service. We dedicate them also unto your feet. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையை முற்று முழுதாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினூடாக ஆண்டவரே, ஆவியானவரே இந்த நடுவிலே நீர் கூட இருந்து அசைவாடி முற்று முழுக்க நீர் ஆண்டவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். So may the Spirit of God dwell in this service and fill with the presence of the Lord and take control of all activities. ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் முது பாதத்தில் வைக்கிறோம். ஆவியானவரே நீர் கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. Again, Father, everything we dedicate into your feet. May the Lord Jesus Christ bless us in Jesus' name. Amen.